Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது 3 different types of பூரி. கேரட் பூரி, மின்ட் பூரி, பீட்ரூட் பூரி. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 1 கப், கேரட் 1, பீட்ரூட் 1/2, மின்ட், சால்ட், ஆயில். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது 3 பவுல்ல போட்டுடலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட், பீட்ரூட், மின்ட் இது மூணுத்தையும் நான் நல்ல ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, பனானாலாம் கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக குழந்தைங்கலாம் கேரட், பீட்ரூட்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். 3 மாவும் தனித்தனியாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதாவை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1 கப் மைதா கோதுமை மாவுக்கு உங்களுக்கு ஒரு 15 பூரி கிட்ட வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒன்றா விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வருது பாருங்க. இந்த மாதிரி நடுவில் குத்திட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்குறவங்களுக்கே சாப்பிடணும்னு தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.